திமுக கட்சி சார்பா அனைத்து கட்சி கூட்டம் அவங்களோட தோழமை ஒத்த கருத்துள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து 2002 வரைக்கும் ஓட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதே தொகுதிக்குள்ளார அதே வார்டுல அவங்களோட உறுப்பினர் அந்த இது இப்ப வரைக்கும் இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்மள மாதிரி வெளியூர்ல இருந்து இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், நமக்கு ஓட்டு வேலூர்ல இருந்தது, இப்ப இங்க வேடசந்தூருக்கு மாத்திருக்கோம். இப்ப நம்ம கூட வந்து அதை நிரூபிக்கணும். வந்து பெண்கள் அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்கன்னா, இப்ப பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, வேற ஊருக்கு வேற மாவட்டத்துக்கு எங்கேயோ வெளியில போயிருப்பாங்கல்ல, அங்க போனா இப்ப புதுசா தானே ஓட்டர் ஐடி மாத்தி போயிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த இது தெரியாமலே கூட நிறைய பேர் வந்து விட்டு போயிருது. அதை வந்து அவங்க கேட்கிற ஆவணத்தை கொடுத்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கணும். இப்ப பீகார்ல நிறைய பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, 65 லட்சம் பேர் நீக்கி அதுல கொஞ்சம் பேரை சேர்த்து 45 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நீக்கி இருக்கிறாங்க. அது வந்து அங்க நீங்க இந்திய குடிமக்களானே தெரியல, உங்களை எதுவும் ப்ரூஃபே கொடுத்து உங்களால இது பண்ண முடியல, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நீக்கி இருந்தாங்க இல்லையா. இப்ப இங்க வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இப்ப ஒரு கொஞ்சம் 10 மாநிலத்துக்கும் என்னமோ இது பண்றாங்க போல இருக்கு. அடுத்தடுத்து எலெக்ஷன் வர்றதுக்கு முத அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீ வந்து ஒரு இடத்துல அங்க வந்து உன் பேர் நீக்கி இருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் கொடுத்தாலே நீ சேர்ந்துக்கலாம், அப்படி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்போ பீகார்ல நீக்கினவங்கள இங்க வந்து சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த இது இருந்தா போதும், அங்க எதை ஏத்துக்க முடியாதுனாங்களோ அதவே இங்க வந்து ஆவணமா வச்சுக்கலாம்னு சொல்லி நான் சொல்றாங்களாம். நான் அதுக்கும் மேல என்னன்னா, இங்க வந்து வாக்காளரா பதிவு பண்ணிட்டாங்கன்னா அப்ப அங்க போய் ஓட்டு போட முடியாதுல்ல, ஒருத்தனுக்கு ஒரு தடவை தான் ஓட்டு. என்ன அப்போ எம்பி எலெக்ஷனே கட்டமா நடத்துறாங்க, இங்க தமிழ்நாட்டுல நீ வந்து ஓட்டு போட்டுட்டு இங்க இருந்து நீக்கிட்டு வந்துட்டேன்னு அங்கேயும் போய் போட முடியுமா? அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் எல்லாம் கொடுக்காம இருக்காங்களாம். என்ன இப்போ இப்படி இருக்கும்போது எங்க கொண்டுட்டு போய் இது நிக்க போகுதுன்னு தெரியல. இவங்க வந்து அதாவது ஒரே சமயத்துல மொத்தமா இந்த மாதிரி வந்து ஒரு நடைமுறையை செய்ய முடியாதுன்னு சட்டத்துல இருக்கான், அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கிறதுல இப்படி வந்து இருக்க முடியாதுன்னு தான் இருக்கான். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வேணா செய்ய முடியுமா, இப்படி மொத்தமா செய்ய முடியாதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடியோ இந்த மாதிரி வாக்காளர் திருத்தம் வந்து செய்ய முடியுமா? அதனால இவங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்றாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவும் இருக்குது இல்லையா, வேறுபாடான அந்த பிரிவை வச்சு வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இது நடைமுறைக்கு வந்தா நம்மளை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கே. அதான்பா உழைக்க மக்கள் ஒரு அதிகாரத்துக்கோ ஒரு நல்ல வாழ்நிலைக்கோ கல்வியோ பெற்றுவிடக் கூடாது, ஒரே நோக்கம்தான். அதை உழைக்கும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.